இந்த கைது நடந்திருக்கக்கூடாது. அரசியலில் வெஞ்சன்ஸ்க்கு இடம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி இருக்காரு அப்படின்னா அவர் மேலே விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், இல்லை பர்சனலாகவும் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி தான் எங்கள் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் இப்படி தான் வந்திருக்காங்க. அதற்காக எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்வது என்பது ஒரு காட்டாட்சி தர்பாருக்கு தான் வழிவகுக்கும். சரி, எத்தனை பேரை வேணா கைது பண்ணிட்டோம் சார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். செல்வி ஜெயலலிதாவையே எதிர்த்து அரசியல் செய்து அவருடைய கைது நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம். சும்மா நீங்கள் 7 பேரை கைது செய்வேன், 10 பேரை கைது செய்வேன்னா எத்தனை பேரை வேணால் கைது செய்யுங்க. என்ன கைது செய்து அப்படியே வாழ்க்கையில் சிறையிலே பிடிச்சிருவாங்களா எல்லாரும்? என்ன இதெல்லாம்? அதாவது 2 விஷயங்களை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தாவேகாவில் இருக்கவங்களால. ஒன்று என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. 107 சீட்டுகளை தான் மக்கள் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களால ஏற்றுக்கவே முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. அதே போல் திமுகவுடைய தயவில் தான் இன்டைரக்டாக இந்த ஆட்சி நடக்குது அப்படின்றதையும் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, மெஜாரிட்டி அவங்களால வரணும்னு பார்க்குறாங்க. அதற்காக பல வேலைகளிலே இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியில் அதற்காக கவனத்தை திசை திருப்ப வேண்டும்ன்றதுனால இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும் சார். அவங்களெல்லாம் அரசியலிலே இருக்க தகுதியற்றவர்கள். இங்கே இருக்கும்போது ஒன்று பேசுறது, அப்புறம் அங்கே போய் ஒன்று பேசுறது, பச்சோந்திகள். பவர் இருக்கணுன்றதுக்காக எதை வேணா செய்ய துணியக்கூடிய பச்சோந்திகள், கம்யூனிஸ்டுகள், கொள்கை உரம் மிக்கவர்கள்னு சொல்லி தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவேன்னு வெட்கமாக இருக்கிறது. அவர் இந்த மதுரை எம்பி, அவர் இன்னொரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசு அதிகாரத்தில் கைகள் கட்டப்பட்டிருந்துச்சான். இப்போ இவர் எப்படி ஜெயிச்சாரு? கட்டப்பட்டதுனால ஜெயிச்சாரு. ரிசைன் பண்ணுங்க. அப்போ எதுக்கு இப்படி ஒரு கட்டப்பட்ட அதிகாரிகளுடைய தயவுல ஆட்சியில எதுக்கு ஜெயிச்சு வந்தீங்க? இவங்க அடிக்கிற ஜோக்குக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வணக்கம் சார். சார், பரபரப்பான அரசியல் சூழலில் பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு வருது. ஒரு புறம் குதிரைப்பேர அரசியல். நேற்று ஆது அர்ஜுனா கடுமையான விமர்சனங்களை திமுக மீது முன்வைத்திருந்தார். இன்றைக்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக முதல்வர் விஜய் மீது அவதூறில் பேசுகிறாரு, ஒருமையில் பேசுகிறாரு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் அவருடைய கைது நடவடிக்கை ஏற்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கைது இதோட முடியாது, இன்னும் 7 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு கூறி அப்படின்லாம் சொல்கிறாங்க. கைது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த கைது நடந்திருக்கக்கூடாது. அரசியலில் வெஞ்சன்ஸ்க்கு இடம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படி இருக்காரு அப்படின்னா அவர் மேலே விமர்சனங்கள் வரத்தான் செய்யும், சில தரத்தார்ந்த விமர்சனங்கள், இல்லை பர்சனலாகவும் இருக்கத்தான் செய்யும். இதையெல்லாம் தாண்டி தான் எங்கள் தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் இப்படி தான் வந்திருக்காங்க. அதற்காக எதிர்கட்சி தலைவர்களை கைது செய்வது என்பது ஒரு காட்டாட்சி தர்பாருக்கு தான் வழிவகுக்கும். கைது செய்து அவர்களை மிரட்டி விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இந்த கைதினால இப்படி விஷயங்கள் நடக்காமல் போயிடும்னு நினைக்கிறீங்களா? இப்போது இதற்கு 2 பக்கங்கள் இருக்குது. ஒன்று, தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒரு 20-25 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்கள் தலைவர்களை இழிவாக பேசியிருக்காங்க, அவங்க மேலே என்ன நடவடிக்கை? ஸோ நீங்கள் சட்டத்தின்படி செயல்படுகிறீர்கள் அப்படின்னும் பொழுது 2 பக்கமும் நடவடிக்கைகள் சரியான முறையில் இருக்கணும். இவர் பேசுனது டிஃபமேட்டரியாக இருக்கலாம். டிஃபமேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஆக்ஷன் எடுங்க. காவல்துறையை வைத்து கைது செய்வது அப்படின்றத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி கைது செய்வதால் என்ன, எதை இதனால் மக்கள் அவர்கள் பயந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை மக்கள் உங்கள் மேலே ஆதரவு பெருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும். இல்லை, ஒருமையில் பேசுகிறாங்க, அதாவது உரிமையில் பேசுகிறாங்க, முதல்வர் உரிமையில் பேசுகிறது ரொம்ப அநாகரிகமான செயல். ஆமாம், முன்னாள் முதல்வரை அவங்க அமைச்சர் அநாகரிகமாக பேசினார், ஒருமையில் பேசினார். கைது நடவடிக்கை எடுத்துருவீங்களா? கைது செய்வீங்களா? சரி, அதான் சொல்கிறேன், நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது. 2 பக்கமும் நீங்கள் பாருங்கள், 2 பக்கங்களையும் பாருங்கள். ஏன் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்குறீங்க? அப்போது உங்களுடைய நடவடிக்கை இட் பிகம்ஸ் சஸ்பெக்ட். நீங்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஓகே, இப்படி இனிமேல் யார் எந்த தலைவர்களை பேசினாலும் அவர்களை கைது செய்வோம்னு ஒரு டெசிஷன் எடுங்க, பாலிசி டெசிஷன். ஃபஸ்ட்டு உங்கள் ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள், தமிழ்நாடு அரசியலை தூய்மைப்படுத்துவோம், வெல்கம். யாரும் இப்போ தனி மனித தாக்குதலே நடத்த மாட்டாங்க, நல்லது தான். எலெக்ஷன் டைமில் சரியாக பேசுகிறீங்களா? எல்லாம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது அப்போ இதே மாதிரி பண்ணுங்க. இப்போது இது முதல் கைது 7 அமைச்சர்களுக்கு. சரி, எத்தனை பேரை வேணால் கைது பண்ணிட்டோம் சார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம்.
செல்வி ஜெயலலிதாவையே எதிர்த்து அரசியல் செய்து அவருடைய கைது நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம். சும்மா நீங்கள் 7 பேரை கைது செய்வேன் 10 பேரை கைது செய்வேன்னா எத்தனை பேரை வேணால் கைது செய்யுங்க. என்ன கைது செய்து அப்படியே வாழ்க்கையில் சிறையிலே பிடிச்சிடுவாங்களா எல்லாரும்? என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? இதற்கு முன்பு அதாவது திமுக ஆட்சியிலும் சரி எங்கேயும் சரி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்தது கிடையாது. அதுவும் ஒரு அநாகரிகம். இந்த வழக்கில் கைது செய்தது கிடையாது, அவதூறு வழக்கில் கைது செய்தது கிடையாது. முதல் முறையாக தாவேக அரசாங்கம் இது செஞ்சிருக்கிறது. அதுதான் சொல்கிறேன். இது அவர்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக இந்த அரசால் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வயதினுடைய சிறுவனின் தலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அப்பா கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. கரண்ட் பிரச்சனை தலை விரிச்சாடுது. சைதாப்பேட்டில் டெய்லி 5 மணி நேரம் கரண்ட் போதும். வீதிக்கு இறங்கி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மேகதாடில் அணை கட்டியே திருவன்றாரு. காங்கிரஸ் தயவில் தான் எங்கள் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய DK சிவகுமார் பேசி கொண்டிருக்கிறார். ஆளுநர் கிளம்பிட்டாரு, ரவுண்டு ஃபுல்லாக ஆய்வுன்னு சொல்லி ரவுண்ட் அடிக்க கிளம்பிட்டாரு. பிரச்சனை இருக்குது. மக்கள் பிரச்சனையை பாருங்கள். மக்கள் பிரச்சனையை பார்க்குறத விட்டுட்டு உங்களுடைய இயலாமையை மறைப்பதற்காக இப்படி அதிமுகவில் திமுகவில் இருக்கிறவர்களை கைது செய்வோம் அப்படின்ட்டு இருக்கீங்க. முக்கியமாக என்னென்னா தாவேகாவுடைய அந்த ஆட்சிக்கே மிகப்பெரிய அவப்பெயர் வந்திருக்கு. அவலம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய அவலமாக இருக்குது. என்ன அப்படின்னா குதிரை பேரம். திரு வைகோ அவர்கள் போட்டு உடச்சிட்டாரு. முதல்வர் தான் ரிசைன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அவர் தான் இந்த குதிரை பேரத்திற்கு முதல்வராக பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. அந்த குதிரை பேரத்துக்கு என்ன வழி? ஸோ இப்போ இந்த குதிரை பேரத்தை மறைக்கணும். அதாவது 2 விஷயங்களை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை தாவேகாவில் இருக்கவங்களால். ஒன்று என்ன அப்படின்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. 107 சீட்டுகளை தான் மக்கள் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. அதே போல் திமுக உடைய ஆலைஸ் திமுகவுடைய தயவில் தான் இன்டைரக்டாக இந்த ஆட்சி நடக்குது அப்படின்றதையும் அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்க, மெஜாரிட்டி அவங்களால வரணும்னு பார்க்குறாங்க. அதற்காக பல வேலைகளிலே இறங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியில் அதற்காக கவனத்தை திசை திருப்ப வேண்டும்ன்றதுனால இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்வர் மட்டுமல்ல, இப்போ அமைச்சர்கள் கூட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறது பார்க்க முடியுது. நேற்று ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, போலீஸை வச்சு கரூரில் கொன்று குவித்தாங்க. ஸ்டாலினும் சரி முதல்வர் ஸ்டாலின் சரி, உங்களுக்கு நல்லதுன்னா நீங்கள் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் துபாயில் போய் செட்டில் ஆயிருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே வராதிங்க, உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் ஆத்திரத்தில் பேசுகிறாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்திரத்தில் பேசி கொண்டிருக்கிறார். என்ன ஆத்திரம் அப்படின்னா அவர் அந்த கேஸில் ஒரு அக்யூஸ்டு. ஆமாம், அந்த கேஸில் அவர் ஒரு அக்யூஸ்டு. அவர் போய் எப்படி அந்த வழக்கை பற்றி அவர் பேச முடியுமா? போலீஸ்காரங்க வச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எந்த விசாரணை அதிகாரி? அவர் தான் உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சீஃப். இதை அவர் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை, அதான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கொள்வாரா? அங்கே இருந்த அதிகாரிகள் எல்லாம் இப்போ என்ன எங்கே இருக்காங்க? அந்த அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்களா? அந்த அதிகாரிகள் எல்லாம் அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டாங்களா? இருக்காங்கல்ல, உங்கள் கவர்மெண்ட்லேயும் வேலை செய்கிறாங்கல்ல. கவர்மெண்ட் வில் கண்டினியூ, ஆஃபீஸர்ஸ் வில் கண்டினியூ, பார்ட்டிஸ் மே சேஞ்ச். இப்படிப்பட்ட அப்பட்டமான குற்றச்சாட்டுகள். அதான் ஆத்திரத்தில் அவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் எதையா பேசிடுறாரு. உச்சநீதிமன்றத்தில் போட்டோம் வழக்கு. இப்போது செந்தில் பாலாஜி இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவர் மேலே ஒரு முக்கியமான வழக்கு இருந்துச்சு. ஸோ அந்த வழக்கு இருக்கும்போது என்ன சொல்லிச்சு உச்சநீதிமன்றம்? நீங்கள் அமைச்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மாநிலத்தில் நடக்கக்கூடிய வழக்கில் சாட்சிகள் எப்படி போய் சாட்சி சொல்லுவாங்க தைரியமா? அதனால் நீங்கள் அமைச்சர் பதவியை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே தானே திரு ஆதவர்ஜுனாவுக்கும் பொருந்தோம். உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். தோல்விக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கைகள் தவறாகவே போகுது. 35 கோடி கொடுத்து ஒரு தாவேக எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது இதுக்கு என்ன மாதிரியான அரசியல்? தயவு செய்து மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஸ்டாலின் அரசியல் ஒதுங்கிருங்க. இது கம்பி கட்டுற கதையா இருக்கேங்க. 35 கோடி கொடுத்து கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிறார்கள் அப்படின்றாங்க. என்னங்க ஆதாரம்னு கேட்டால் வாட்ஸ்அப்பில் ஆதாரம் இருக்குங்கண்ணா. என்னங்க ஆதாரம்? ஏதாவது டிமாண்ட் பண்ணியிருக்காரா? பாருங்கள் சார், இவர் இந்த நபர் பாருங்கள் எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணியிருக்காரா. என்னங்க ஆதாரம்? கால் பண்ணியிருக்காரு சார், இதுதான் ஆதாரமா? ஆமாங்க. வேறு என்னங்க ஆதாரம் இருக்குது? எனக்கு கால் பண்ண நபரும் இந்த நபரும் பாருங்கள் சார் ஒன்றா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. வேறு என்னங்க ஆதாரம் இருக்குது? இதுதாங்க ஆதாரம். 35 கோடிங்க தாவேகா எம்எல்ஏவை இது பண்ணுறவங்க அப்படின்னா. ஏற்கனவே அந்த எம்எல்ஏ மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, திரு இளையராஜான்ற எம்எல்ஏ மேலே. என்ன குற்றச்சாட்டுனா, தேர்தல் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே வேற ஒருத்தர் தாவேகாவுடைய வேட்பாளர். இவர் அதிமுகவிலேருந்து போய் தாவேகா வேட்பாளராக ஆகி தேர்தலில் ஜெயிச்சிருக்காராங்க ஊத்தங்கரை தொகுதியில். ஸோ
அவர் வந்து அவர் மோர் லாயல் தன் த கிங் அப்படின்வாங்க. அதற்காக இப்படிப்பட்ட புகார்கள் கொடுக்கப்படுகிறதா? ஒன்றும் தெரியல. எல்லாம் விசாரணையின் முடிவில் தான் தெரியும். இவங்க விசாரணை இந்த போலீஸாருடைய விசாரணையெல்லாம் ஒரு ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கு. இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி காரணங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. 50 கோடி ரூபாய் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, 20 கோடியா 35 கோடியா 50 கோடியா? நான் என்ன சொல்றேன், எதுக்கு இவ்வளோ போடுறீங்க, பேப்பர்ல தான் எழுதுறீங்க, எதுக்கு அது 35 கோடின்றீங்க? 350 கோடின்னு சொல்லுங்களேன். ஸ்டாலின் அவருடைய பேச்சில் இதை செஞ்சிருப்பாருன்னு கூட டவுட் இருக்குன்னு சொல்லி கூட்டணி சார், அவங்களெல்லாம் வந்து அரசியலிலே இருக்க தகுதியற்றவர்கள். இங்கே இருக்கும்போது ஒன்று பேசுறது, அப்புறம் அங்கே போய் ஒன்று பேசுறது, பச்சோந்திகள். பவர் இருக்கணுன்றதுக்காக எதை வேணால் செய்ய துணியக்கூடிய பச்சோந்திகள். இவங்களெல்லாம் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுமே, கம்யூனிஸ்டுகள் கொள்கை உரம் மிக்கவர்கள்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடணுமேனு வெக்கமாக இருக்கிறது. அவர் இந்த மதுரை எம்பி, அவர் இன்னொரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசு அதிகாரத்தில் வந்து கைகள் கட்டப்பட்டிருந்துச்சான். இப்போ இவர் எப்படி ஜெயிச்சாரு? கட்டப்பட்டதுனால ஜெயிச்சாரு. ரிசைன் பண்ணுங்க. அப்போ எதுக்கு இப்படி ஒரு கட்டப்பட்ட அதிகாரிகளுடைய தயவுல வந்து ஆட்சியில் எதுக்கு ஜெயிச்சு வந்தீங்க? இவங்க அடிக்கிற ஜோக்குக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய ஓய்வு எடுக்கணும், மன்னிப்பு கேட்டு ஓய்வு எடுக்கணும், அந்த கருத்தை சார் ஆத்திரத்தில் பேசுறாரு அவர். அதான் சொல்ல, ஆத்திரத்திற்கு காரணம் 2 விஷயங்கள். ஒன்று, மெஜாரிட்டி இல்லை. இன்னொன்று, அந்த கரூர் வழக்கில் இவங்களெல்லாம் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 2 ஆத்திரத்தில் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பேசுறதுனால என்ன ஆகிட போகுது? அவர் தான் அவருடைய தரத்தை தாழ்த்தி கொண்டிருக்கிறார். மாற்றம் நாங்கள் இப்படி ஆத்திரத்தில் வாயில் வர்றதெல்லாம் வளர்றதா மாற்றமா? என்னைக்காவது ஒரு நாள் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது இப்படி பேசியிருப்பாங்களா? எந்த எதிர்கட்சி தலைவரே? ஆமாங்க, 107 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் தயவில் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தயவு, உங்களுக்கு தான் சீட்டு இல்லையே, மெஜாரிட்டி இல்லையே, வெளியில இருந்து ஆதரவுன்றாங்க, உங்க கூட கூட்டணிக்கு வரமாட்டேன்றாங்க கம்யூனிஸ்டுக்காரங்க. அப்போ எது ஸ்திரமான ஆட்சி நடக்குதா இங்க? அவர் திருமாவளவன் ஒரு நாளைக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒன்று சொல்றாரு, நாளைக்கு ஒன்று சொல்றாரு. இந்த இடைத்தேர்தல் வந்து இப்போ பல்வேறு எல்லா மாநிலங்களிலும் ஓரளவு இடைத்தேர்தல் வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடைத்தேர்தல் இன்னும் இது பண்ணல. ஏற்கனவே இந்த குதிரை பேரம் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்படாததுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. இது எனக்கு தெரியல, சீரியஸாகவே புரியல. நமக்கு பாஜகவுடைய திட்டம் என்னன்றது நமக்கு புரியல. ஒரு பாஜகவுடைய பாலிடிக்ஸை நம்ம பார்த்துருக்கோம். அதை இது வந்து அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஒன்று, பாஜக வந்து தாவேகா ஆட்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க திட்டம் எல்லாம் இங்கே நிறைவேறிட்டு இருக்கு. எதுக்கும் ஒரு எதிர்ப்பு இல்லை. அவங்க என்ன நினச்சாங்களோ, இங்கே வந்து இன்னொரு பாஜகவுடைய ஆட்சியாக தான் இந்த தாவேகா ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு விஷயம், அதனால சந்தோஷமாக இருக்காங்க. அவர்களுடைய ஒரே கொள்கை எதிரி, எந்த சமரசமுமே செய்யாமல் அவர்களை எதிர்த்த ஒரே இயக்கம், ஒரே தலைவர் திமுக இயக்கம், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் கழகத் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். 2 பேரும் ஆட்சியில் இல்லை. அதனால் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு என்ன ஒரு நெருடல் அப்படின்னா, அவங்களுடைய காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்ல காங்கிரஸை வந்து மந்திரி சபையில் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஒருவேளை பாஜகவுக்கே இந்த ஆட்சியை என்ன செய்வதுன்னு தெரியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால அவங்க பாவம், சரி எலெக்ஷனை நடத்துறதா இல்லையா, தள்ளி போடுவோம் டெசிஷன் சொல்லி தள்ளி போட்டிருக்காங்க. அது உண்மைதான். நமக்கு வரக்கூடிய தகவல்கள் நம்ம மேபி அடுத்து இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு இதே மாதிரி ஒரு இதில் சந்திப்போம். 20 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணுவாங்க. 25 எம்எல்ஏக்கள் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அந்த 25 பேரும் ரிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு ஆருடம் எல்லாரும் சமூக வலைதளங்களில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதான் 20 நாள் கழிச்சு இதே மாதிரி பேசுவோம். என்ன நிலைமைன்னு பார்ப்போம், கவுண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்படித்தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களுக்கு நல்லது எதுவும் நடக்கல. திமுக ஆட்சிக்கு வந்த ஃபஸ்ட்டு 1 மந்த்ல இலவச பேருந்து 4000 ரூபாய், கோவிட் தலை விரிச்சு ஆடிச்சு, ஆக்சிஜன் தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொண்டோம். இதுதான் எங்களுடைய சாதனை. இவங்க பண்ண சாதனை என்ன? எல்லாம் வேதனை. விவசாயிகள் கடன் தள்ளுபடின்ட்டு அதில் பெரிய குளறுபடி, பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு 50,000 75,000, வேற என்ன திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க? எதுவும் இல்லை. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சார். நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.